ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? வீட்டிலேருந்து கிளம்பும் போதும் வரும்போதும் கரெக்டாக அந்த ஜன்னலில் வந்து நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை பிரச்சனை இருக்குது இந்த வீட்டில்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ கூட கிளம்பும் போது வெளியிலேருந்து பூட்டிகிட்டு போகணுமா, உள்ளுக்குள்ளே வரும்போதும் மறுபடியும் வீட்டுக்குள்ளே பூட்டிகிட்டு வரணுமா, அதுதான் அவங்களோட பாலிசி. அதுக்கப்புறமா வந்து கரண்ட் பில் பற்றி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், என்னென்னலாம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி. 1400 கரண்ட் பில்லு வருது. அதில் வந்து அவங்க 600 கொடுக்குறாங்க, மீதி வந்து 900 800 அந்த மாதிரி ப்ளஸ் வந்து நாங்கள் தான் கொடுக்குறோம். இந்த மாதம் வந்து 900 பில்லு கொடுத்தோங்க. சுத்தமாக வந்து இதை ஒரு ஜீரணிக்க முடியாத விஷயம். அதனால தான் இங்கே வந்து வீடு மாற்ற பார்த்துருக்கோம். இந்த வீடு தான் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக இவங்க வந்து நம்ம கடையில் எப்போவுமே வந்து சாப்பிடுவாங்க. ரொம்ப வந்து ஒரு நல்லா சாப்பிட்டுட்டு 20 ரூபா வச்சுக்கோங்க அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன் சாப்பிட்டு போவாங்க. எப்போவுமே கடன் சாப்பிடுவாங்க மோஸ்ட்லி. ஹஸ்பண்டும் வந்து சரி காலையில் வந்து ஒரு பசியோடு வராங்க, சாப்பிடட்டும் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து எப்போவுமே சாப்பாடு அடிக்கடி வரும்போதெல்லாம் கடனில் சாப்பிடுவாங்க. இப்போ வந்து அவங்க தான் இந்த வீடு பார்த்து சொல்லியிருந்தாங்க ஹஸ்பண்ட் கிட்ட. இந்த வீடு வந்து சூப்பராக இருக்கும், வாடகை வந்து அதே அளவு தான், ஆனால் கீழ் வீடு. அதோட கூடவே வந்து ஓனர் வந்து ரொம்ப நல்ல டைப்பு, அவங்க வந்து வெளியூரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக இவங்க பேச்சு மட்டுமே கேட்டுட்டு வரல. இது எதிரில் வந்து இந்த ஜூடோ வந்து பண்ணுறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுமே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த வீடு பார்க்க நானும் ஹஸ்பண்ட் வரும்போது அவங்க வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களும் கடைக்கு வந்து சாப்பிடுவாங்க. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, ஓனர் உண்மையாகவே நல்ல டைப்பு, ரொம்ப வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஆள் அப்படின்னு சொன்னாங்க. அதோடு வந்து அவங்கக்கிட்ட கேட்டாங்களாம், இப்போ 2 பேர் வந்தாங்களே வீடு பார்க்குறதுக்குன்னு. அதாவது நாங்கள் வந்து பார்க்கும்போது அவங்க வந்து கேட்டவுடனே அவங்க வந்து இந்த மாதிரி வழங்கா இங்கே வந்து கடை வச்சுருக்காங்க, சூப்பரான டைப்பு, கண்டிப்பாக நீங்கள் வீடு கொடுக்கலாம், நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டயே சொன்னாங்க. நான் வந்து உண்மையாக தான் சொன்னேன். யார் வேணாலும் இங்கே கேட்டால் அப்படி தான் சொல்லுவாங்க. நான் வந்து அதிகமாகலாம் சொல்லலை, உண்மையாகவே அதுதான். இங்கே வீடு வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னது வந்து வீடு வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அதுக்கூட உள்ளே வந்து போய் பார்த்தோம். வீடு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் பார்த்த உடனே ஃபஸ்ட் டைம் வந்து அப்போ வீடு பார்த்த உடனே 6000 வந்து அவங்க சொன்னாங்க. 6000 சொன்ன உடனே நாங்கள் இல்லைங்க, இவ்வளோ வந்து அமௌண்ட் நமக்கு தேவையில்லை, நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக காசில் தான் பார்க்குறோம், இப்போ இருக்கிற வீடே 5000, அதை விட கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, என்ன இவ்வளோ அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வீடு வந்து சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம். வீடு வந்து நல்லா இருந்தது. ஆக்சுவலாக வந்து வீடு மெயினாக வந்து பின்னாடி வந்து நல்ல இடம் இருந்தது. இந்த இடத்துல வந்து நம்ம அடுப்பு வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூம் வந்து ஒரு ஓரமாக சைடில் இருந்தது, அதனால் பிரச்சனை இல்லை, நல்லா இருந்தது. வெளியில் வந்து நல்லா கொஞ்சம் தாராளமாக இடம் இருக்குது. இங்கே வந்து அடுப்பு வச்சு கூட நம்ம சமைச்சிக்கலாம். அவங்க வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அடுப்பில் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உள்ளுக்குள்ளே கிச்சனும் இருக்குது, வந்து பாருங்கன்னு அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெருமை. ஏன்னா மோஸ்ட்லி கடத்துக்கு சாப்பிடும்போது ஒரு சில டைமில் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், என்னடா இது எப்போவுமே வந்து கடையில் சாப்பிட்டுட்டு போகிறாங்களே அப்படின்னு. ஆனால் வந்து சரி பரவாயில்ல, நான் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிடட்டும் அப்படின்னு கொடுப்பாரு. காசு வந்து கொடுப்பாங்க, ஆனால் வந்து கொஞ்ச நாள் சேர்த்து ஒரு கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான். இதுக்கு முன்னாடி யாரோ ஒரு பையன் வந்திருக்கானா, அவன் வந்து படிச்சுட்டு இங்கே வேலை செய்கிறதுனால வீடு காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்களாம். அவன் வந்து காலி பண்ணுறானா, இதெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கிளம்புறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஓனர் வந்து ஹவுஸ் ஓனரு, அவங்க ஒய்ஃப் 2 பேர் மட்டும்தான் மேலே மாடியில் இருக்காங்க. இப்போ வந்து அவங்க ஊருக்கு போகிறாங்க, புவனேஸ்வர் போகிறாங்களாம் அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு. அதனால் வீடு வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, வீட்டில் இருந்துக்கோங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதோட வந்து வாடகை வந்து 5000 ரூபா தான். கரண்ட்டு பில்லெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் வரும், தண்ணி காசும் கம்மி தான், நீங்களே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, எவ்வளோ வருதோ அதை நீங்கள் பில் பே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வீடு வந்து நல்ல பெருசாக இருந்தது. ஹோம் டூர் வந்து பார்க்கணுன்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து கிச்சன் நல்ல பெருசாக தாராளமாக இருந்தது. ஆனால் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா ரொம்ப ஈரமாக இருக்க மாதிரி இருக்கும் வீடு. ஏன்னா கீழே வந்து நல்லா ஹைட்டு ஏற்றிருக்காங்க, தண்ணி உள்ளுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. இந்த ஏரியாவே வந்து ரொம்ப டவுன் தான். நான் அந்த பக்கம் வீட்டிலேயே வந்து காமிச்சிருப்பேன், வீட்டுக்குள்ளேயெல்லாம் தண்ணி இருக்கும் அவங்க வீட்டில் அடியில் கீழே. ஆனால் இது வந்து அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்லா ஹைட் பண்ணி நல்லா ஏற்றிருக்காங்க. அதோடு வந்து இந்த ஸ்லாப்லாம் வந்து கையில் எட்டுற அளவுலேயே இருக்கும். மாடி மேலே வந்து பார்க்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் கிளம்பிட்டு இருந்தோம். வீட்டுக்குள்ளே வந்து நல்லா ரூம்லாம் நல்லா தாராளமாக இருந்தது. ஹாலு, அப்புறம் ட்ராயிங் ஹால், அதுக்கப்புறம் ரூம், 2 பெட்ரூம், சின்னதாக வந்து ஸ்டோர் ரூம், கிச்சன். ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்த உடனே இது நமக்கு செட் ஆகாதுப்பா, நிறைய காசு இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டோம், பார்க்கலாங்க சொல்கிறோன்னு சொல்லி. 2வதாக வந்து அவங்கக்கிட்ட இந்த மாதிரி அந்த ஜூடோ ஆளும் இவங்களும் வந்து இந்த மாதிரி சொன்னாங்களாம், அவங்க ரொம்ப நல்ல டைப்பு, கண்டிப்பாக
கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னா வீடு நல்லா சேஃபாக பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து மறுபடியும் வந்து சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்தோம். வந்து பார்த்துட்டு பேசினோம். வந்த உடனே அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து உள்ளே வர பேச சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்தோம். வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக 1 வீக்காக எடுத்த வீடியோஸ் இது. டைமே கிடைக்கல அப்லோட் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் உடம்பும் சரியில்லை. இப்போ வந்து வீடு மாற்றியாச்சு. அந்த வீடும் இதே மாதிரி தான். ஆனால் வந்து இந்த வீட்டில் ஓனர் ரொம்ப நல்ல டைப்பு. வாடகைலாம் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட கொஞ்சம் பொறுமையாக கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உடனே கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களால் முடிஞ்ச போது நீங்கள் ரெடி பண்ணி கொஞ்சம் 10 நாள் 20 நாள் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் பொறுமையாக கொடுங்க. டக்குன்னு கொடுக்க முடியலன்னதெல்லாம் எந்த ஃபீலும் பண்ணாதீங்க, உங்கள் சொந்த வீடு மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹஸ்பண்டை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவளோட வேலையெல்லாம் வந்து பேசுகிறது, அந்த பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் இவங்கெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அந்த எதிர் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப நல்ல டைப். அவங்க கடைக்கு போனாலும் ரொம்ப நல்லா பேசுவாங்க, நல்லா வந்து சமையல் பண்ணுவாங்க, கடையும் நல்லா வந்து ஃபுட்டெல்லாம் செய்வாங்க, ரொம்ப நல்ல டைப் அப்படின்னு சொல்லி பேசுகிறத வச்சே நமக்கு தெரியாதா அவங்க வந்து 3 மாதம் ஆச்சு கடை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா அவங்கக்கிட்டலாம் பேசி அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால ஓனர் வந்து நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பத்திரமா தைரியமாக இருங்க, இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏதாவது பிரச்சனைனா எனக்கு சொல்லுங்கள், நாங்கள் உடனே ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஆனால் இப்போ வந்து நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம், புவனேஸ்வரில் தான் இருப்போம், எதனா பிரச்சனைனா ஃபோன் பண்ணுங்கள், உங்கள் சொந்த வீடு மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மெயினாக வீட்டு பின்னாடி வந்து நமக்கு அடுப்பெல்லாம் வச்சு சமைக்கலாம் அப்படின்னும்போது கொஞ்சம் நமக்கு வந்து நல்லா இருக்கும். ஏன்னா இந்த கேஸ் பிரச்சனைக்கும் அதோட நம்ம கடைக்குமே பின்னாடி அடுப்பு இருக்கிறது ரொம்ப நல்லது தான். வந்து இப்போ வந்து மண்டே அன்றைக்கி வந்தோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு. வீடியோ எடுத்தேன், ஆனால் அப்லோட் பண்ண முடியலை, கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால. ஆனால் என்னென்னா வீடு ரொம்ப பெருசுங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப பெருசு தான் இந்த வீடு. பட்ஜெட்டும் பார்த்திங்கன்னா 5000ன்றது கண்டிப்பாக இந்த ஏரியாவில் இந்த வீடுக்கு 7000 இல்லைன்னா ஒரு 6500 வாங்குவாங்க. இவங்க 5000 போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒன்று வந்து பிரச்சனை என்னென்னா அதான் கீழே வந்து ரொம்ப ஈரமாகிடும் சீக்கிரமாக. இப்போ நம்ம சீட்டு வீடெல்லாம் அதாவது சிமெண்ட் வீடெலாம் கீழே வந்து பார்த்தோம்னா தெரியும் இல்லையா, கொஞ்சம் லைட்டாக வந்து மழைக்காலம்லாம் வந்தால் ஒரு பேப்பர் போட்டு வச்சாலும் அது அப்படியே ஈரமாகிடும். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஆகும். அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, எல்லாமே வந்து பேப்பர் போட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது கீழே வந்து ஏதாவது பொருட்கள் வைக்கணும்னா பேப்பர் போட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதோட ஹைட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கீழே தண்ணி வரக்கூடாதனால உள்ளுக்குள்ளே வந்து சிமெண்ட்லாம் போட்டு நல்லா பேட்ச் ஒர்க் பண்ணி மேலே ஏற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கதவுலாம் கொஞ்சம் வந்து நல்லா இருக்குது. கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் பழசு மாதிரி. அதாவது இவங்க 2006 வந்து இந்த வீடு கட்டினாங்களாம், கொஞ்சம் பழைய வீடு. அதுக்கப்புறம் மேலே வீடு வந்து இப்போ கட்டினாங்களாம், கொஞ்சம் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. கீழே வந்து வீடு ரினியூ பண்ணணும், ஆனால் பண்ண முடியலை, டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வயசாகிடுச்சு, அவங்களுக்கும் வேறு யாரும் கிடையாது, சொந்தக்காரங்களாம் புவனேஸ்வரில் இருக்காங்க, பண்ண முடியலை. அதனால் பொறுமையாக பண்ணலாம். இப்போ வந்து எங்களால் முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி பரவாயில்லைங்க, ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டோம். ஆனால் வீடு ரொம்ப நல்லாயிருக்கு. ஊரில் வந்து எப்படி இருக்கும்போது ஒரு ஃபீலோ அந்த மாதிரி இருக்கும். கீழே வந்து இந்த சிமெண்ட் வீடுக்கும் பின்னாடி இருக்கிற இடம் முன்னாடி ஃப்ரீயாக இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. சாமிக்கு தனியாக ஒரு ரூம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அதோடு வந்து கிச்சன் ஸ்டோர் ரூம் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக எங்களுக்கு ஜாஸ்தி தான். இதில் பாதி இருந்தாலே எங்களுக்கு போதும். ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருந்தா. ஆனால் இது வந்து ரேட்டும் கம்மியாக இருக்குது. அதோடவே வந்து ஓனரும் ரொம்ப நல்ல டைப்பு. ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, அந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து மழை வந்துகிட்டே இருக்குது அப்படின்றதுனால முன்னாடி வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி ஆயிருக்கு ரோட்டில், நான் காமிக்கிறேன். அது வந்து அவங்களுக்கு எப்படி பண்ணணுன்னே தெரியலை. அந்த மண்ணெல்லாம் வந்து கையில் அப்படியே எடுத்துகிட்டு இருந்தாங்க, அந்த பைப் பக்கமாக ரோட்டில் இருக்க அந்த மண் வந்து அப்படியே தட்டிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியலை இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஹஸ்பண்ட் வந்து அதை பார்த்துட்டு நான் செஞ்சுருக்கிறேங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அம்மான்னு சொன்னோடனே சரி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம். அவங்களும் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அப்படியா, ரொம்ப நன்றிப்பா, சரிங்கப்பா, பத்திரமா பார்த்து பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையாக பேசினாங்க. அப்புறமா வந்து சரிங்க ஐயா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம். அவங்களும் வந்துட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. மழை வந்த அப்புறமா தான் வந்து மழை வந்துகிட்டே இருந்தது கண்டினியூவாக, நல்லா நமக்கு தெரியலை. மழை நின்று அப்புறமா தான் ஹஸ்பண்ட் வந்து அதை எப்படி ரெடி பண்ணியிருக்காருன்னு சொல்லி காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து ரோடு போட்டதே சரி கிடையாது. இது வந்து இப்போ தான் போட்டிருக்காங்க பாருங்கள். ரோடு வந்து வீட்டு சைஸை விட கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்காங்க. அதனால் மேலே இருந்த அந்த கல்லெல்லாம் வந்து வச்சு ரோடு போடுவாங்க இல்லையா? எங்கள் வீட்டு எதிரில் கூட ஊரில் நான் காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி தான் ரோடு போடுவாங்க அப்படின்னு சொல்லி நடுவில். அதே மாதிரி இங்கே போட்டிருக்காங்க. அது போட்ட இடத்துல உடஞ்சி அதுக்குள்ளே இருந்து இந்த பக்கம் ரோடு வழியாக லீக் ஆகி தண்ணி, மண் எல்லாமே வந்து இந்த பக்கம் இந்த சந்துக்குள்ளே எல்லா மண்ணும் போய்க்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி போனால் இப்போ வந்து இது ஃபுல்லாக தண்ணி நின்றுச்சுன்னா எங்களுக்கு தான் கஷ்டமாயிடும். அவங்களுக்கு வந்து தெரியலை. அதனால் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மண்ணெல்லாம் அள்ளி அள்ளி போடுறாங்க. ஆனால் இந்த பக்கம் ஹோல்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியலை. ஹஸ்பண்ட் வந்து வேலையிலேருந்து வந்த உடனே கடையிலேருந்து இதை வந்து சரி ரெடி பண்ணிடலாம். அப்புறம் ஃபுல்லாகிடுச்சுன்னா இந்த இடத்துலேருந்து மண் அப்படியே வெளியில் அந்த சந்தில் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி எல்லா மண்ணும் வந்து அப்புறமா வந்து ஃபுல்லாக இந்த இடமே அடைச்சிக்கோ, தண்ணி வந்தால் வந்துக்கிட்டே இருக்கும் மழை அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார். இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. அப்படியாப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஆள் வேணால் வர சொல்லாமா அப்படின்னு கேட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து இல்லைங்க கொஞ்சம் வேலை தான் நானே பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார். அப்படியா அவங்களுக்கு தெரியுமா, சரி பண்ணிடுறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே ஹஸ்பண்ட் வந்து சரின்னு சொல்லி சிமெண்ட்டு கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து அடைச்சிட்டு மண்ணெல்லாம் ரெடி பண்ணி இது மேலே வந்து பூசிட்டு இங்கேருந்து மண்ணெல்லாம் இங்கே வந்து அவங்க போட்டு வச்சுருந்தாங்க அன்றைக்கி அள்ளி. இங்கேருந்து அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது மண்ணெல்லாம் இதுக்குள்ளே போட்டு மறுபடியும் வந்து அந்த கல் போட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தார். நான் வந்து என்ன சொன்னேன்னா அதை கீழே வந்து சிமெண்ட்டு போட்டு பூசிட்டிங்களா, அதை விட்டுருங்க, ரோடுக்கார் வந்து அதை பார்த்துப்பாங்க, நீங்கள் ஏன் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க வாங்கன்னு சொன்னால் கேட்டேன். அவர் வந்து கேட்கவே இல்லை. பரவாயில்ல அப்படியே விட்டாலும் இது வந்து மறுபடியும் உடஞ்சி வேறு யாருக்காச்சும் இப்போ வண்டியில் போகிறவங்க வரவங்க சின்ன குழந்தைங்கள்லாம் விளையாடும் போது ஏதாவது பிரச்சனை ஆகிடும், பரவாயில்ல போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி மண்ணெல்லாம் அதுக்குள்ளே கொட்டிட்டு அது மேலே அங்கேயே எல்லா மண்ணும் இருந்தது அதெல்லாம் கொட்டிட்டு அந்த கல் வந்து அப்படியே அடிக்கிட்டு மீதி இந்த சிமெண்ட்லாம் மண் போட்டு கலரி எல்லாத்தையும் அது மேலே பூசி விட்டுட்டாரு. நீங்கள் வாங்க, நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் அவங்க வந்து பண்ணிக்கிட்டோம். கடையிலேருந்து வந்ததே 12:30 மணிக்கு. ரெஸ்ட் எடுக்காமல் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொன்னேன். அதான் சரி பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் ரோடு நம்ம ஊர் நம்ம அப்படி தான் பார்க்கணும் எல்லாமே. நம்ம வந்து வேண்டாம் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி இருந்தால் எல்லோரும் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நிறைய பிரச்சனையை வந்துடும். இது இப்படி இருக்கும்போது இருட்டில் யாராச்சும் வராங்கன்னா தடுக்கி விழுந்தால் ரொம்ப கஷ்டமாயிடும் இல்லையா? அதனால் எல்லாமே வந்து நம்மளால் முடியுதுன்னு போது பண்ணிடணும். இப்போ இருக்குது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது, அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். சரின்னு சொல்லிட்டு நானும் சரி ஓகேன்னு சொன்னேன். எல்லோரும் வந்து நமக்கு என்னன்னு நினைக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது, இது இப்படியே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிமெண்ட்டும் மீதி இருக்குது அதை பூசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடுக்கி அதுக்குள்ளே அந்த மண்ணெல்லாம் வாரிட்டு வந்து அங்கே கொட்டி அதை நல்லா தட்டி ரெடி பண்ணி இதுக்கு மேலே ஓப்பனே ஆகக்கூடாதுன்னு சொல்லி சிமெண்ட்டையும் போட்டு அப்படியே வந்து பூசிட்டாரு. ரோடு போடுறாங்க, என்ன கணக்கில் ரோடு போடுறாங்களோ தெரியல. ஒரு அந்த எப்படி வந்து அதை பேத்துட்டு வந்துச்சுன்னே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 7-8 கல் வந்து அந்த இடத்துல பேத்துருந்தது. எல்லாத்தையும் நாங்கள் போட்டு அதை வச்சுருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து மண் போது இவங்க வீடு சைஸை விட ரோடு ஹைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்கணும் இல்லையா? அதை பார்க்காம அதை சந்து விட்டுருக்காங்க பாருங்கள். என்னதான் ரோடு போட்டாங்களா தெரியலை அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்கப்புறமா மழை லைட்டாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அதுக்குள்ளே ரெடி பண்ணிவிட்டு அது மேலே கோணியெல்லாம் வச்சுட்டு வந்துட்டார். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் புது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. மழையும் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதுனால வீடியோஸும் பண்ண முடியல. இதுக்கப்புறமா கண்டினியூவாக வீடியோஸும் பண்ணலாம். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.